போடா லூசு. ஐயோ ஐயோ வாய பற. ஏமா 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 சிப்பா எக்கு. மலரோட பாட்டி ஒரு வாட்டி சொன்னுச்சு, 40 வயசுக்கு மேல உயிரோட இருக்கிறவன்லாம் ரவுடியே இல்லைன்னு. என்னப்பா உனக்கு வலையெல்லாம் போட்டுக்கிறாங்க? உனக்கு வளகாப்பா? நான் கைதி. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். Chai with Chitra. திருநெல்வேலின்னு ஒரு படம் பண்ணேன். உதயான்னு ஒரு ஆர்டிஸ்ட். நீங்கள் டைரக்ட் பண்ண? நான் தான் டைரக்ட் பண்ணேன். கதை யோசனை டைரக்ஷன். கண்ணாத்தாள் பண்ணதுக்கப்புறம் பண்ணேன். அந்த படம் பார்க்கும்போது என்னன்னா, அந்த உதயாங்கிற தம்பி அழகப்பண்ணோட பையன்தான். பட் அவர் என்ன ஓவர் கான்ஃபிடென்ட் உள்ள ஒரு ஆள். உண்மையை சொல்ல மாட்டார். நான் கேட்குறேன், தம்பி இந்தியா தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க, நீங்கள் காப்பாற்றணும், நீச்சல் தெரியுமான்னு கேட்குறேன். தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. நிஜம் நல்லா தெரியும் சார், நல்லா அடிப்பேன் சார். இந்த பொண்ணு குதிச்சு அந்த பொண்ணுக்கு நீச்சல் தெரியும். அது குதிச்சுட்டு ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கங்குது. டம்னு குதிச்சிட்டான். குதிச்சு இவன் மேலே கீழே போயிட்டு வர நீச்சல் தெரியாது. அப்புறம் அந்த பொண்ணு பிடிச்சி இழுத்து மேலே கொண்டு வந்து எல்லோரும் கூட இருந்தவங்கலாம் ஃபைட்டெல்லாம் இருந்தாங்க. பிடிச்சி கொண்டு வந்துட்டோம். ஏன் சொல்ல வேண்டியதானே, ஏன் நீங்கள் நீச்சல் தெரியும்னு சொல்கிறீங்க? அது அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கேஷங்கட்ட மொத்தம் எத்தனை படம் உதவி இயக்குனர் பண்ணி? ஃபஸ்ட் படம் எழுதாசிட்டீங்களா. அப்புறம் நவக்கிரக நாயகின்னு ஒரு சாமி படம் பண்ணேன். கேஆர் விஜயம்மா ஆக்ட் பண்ண படம். அப்புறம் ஆயிரங்கண்ணுடைய வேலுண்டு வினையில்லைன்னு ஒரு சாமி படம் அம்பிகா விஜயகாந்த் பண்ணாங்க. விஜயகாந்த் நல்லா பேசுவார். ஏய் அந்த தான் ஏய் சாப்பிட்டீங்களாடா, என்னடா பண்ணிட்டீங்க, டேய் சாப்பிட்டீங்களா இல்லையாடா, சாப்பிட்டேண்ணா. அப்புறம் என்னாச்சு, சங்கர் சார் நல்ல டைரக்டர்ப்பா, கடை எடுத்து அடிச்சுடுவார்ல, அதனால தான் இவர்கிட்ட ஒத்துக்கிட்டேன். சாமி படமாக இருந்தால் எந்த படமாக இருந்தான்னு வேலை செய்ய வந்தால் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் அனுப்பிச்சுடுவார். அதான் இன்றைக்கி 5 மணிக்கு விட்றேன்னு இருக்காருப்பா. அந்த மாதிரி டைரக்டர் சங்கர் சார் வந்து ஸ்பீடான ஆள். அந்த 60 வயசில் டைரக்ட் பண்ணால் கூட செம்ம ஸ்பீடாக இருப்பார். அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் சொல்லிட்டு ஏய் 3 மணிக்கு அவர் அனுப்பணும், 4 மணிக்கு இவர் அனுப்பணும், 5 மணிக்கு இவர் அனுப்பணும், டக் டக் டக்குன்னு அவர் வெள்ளைக்கார மாதிரி ஒர்க் பண்ணுவார். அதில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் தொழில் செட் ஆகாது, இதில் போய் நம்ம காலமெல்லாம் வேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாங்கிறதுக்காக தான் நான் அப்படி டிஸ்ட்ரிபியூட்டராக மாறினேன். இந்த படங்கள் ராமராஜன் கதைக்கு பண்ணேன். இதுக்கு அடுத்து தான் நீங்கள் விநியோகஸ்தர் ஆனது. அப்புறம் விநியோகஸ்தர் ஆகி கரகாட்டக்காரன் முடிச்சேன். இப்போ அப்புறம் புது வசந்தம் வந்தேன். புது வசந்தம் வரும்போது தான் சௌத்ரி சார்ட்ட உனக்கு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் சும்மா இருக்க வேண்டியதானே. அருவாவேலுன்னு நாசர் ஊர்வசி வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன். கூட குணசேகரன் நம்மளுடைய நண்பரையும் சேர்த்துக்கிட்டு ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணுறோம். சரி நம்ம சௌத்ரி சார் தான் குத்தோலக்கத்தை வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. நான் அவரை பார்க்க போகிறேன். வேணாம் சார், என்ன ஆளே காணோம். இல்லை சார் நான் சொந்த படம் எடுக்கணும். சரி அவருக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாம் காலி பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு ஞானவன் தானே. சொந்த படமா? ஆமாம் சார். சினிமா ஒரு காணல் நீர், கிட்ட போனால் அள்ள முடியாது, கட்டாயம் எடுக்கணுமா? ஆமாம் சார். சூரிய வம்சம்னு படம் எடுத்துகிட்டு இருக்கேன். நல்ல படம், விக்ரமன் டைரக்டரு. என்ன சொல்கிறீங்க? இல்லை சார் வேணாம் சார். வேணாம். அது எடுத்துருந்தா 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபாய்க்கு லாபம் வந்திருக்கும். இல்லை சார் நான் படம் தான் எடுக்க போகிறேன். எடுங்க, நீங்கள் தான் குத்துவிளக்கு ஏற்றணும். வரேங்கிறாரு. டேட் அப்போ? இந்த டேட்டு சரவணன் சார் நீங்கள் அவர் தலைமை நீங்கள் குத்துவிளக்கு ஏற்றணும். ஓகே, படம் குத்துவிளக்கு ஏற்றி எல்லாம் பண்ணி படம் எடுத்தாச்சு. அருவாவேல் படம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஊரில் நடந்த ஒரு கதை. சங்கரன் கோயில் பக்கத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில். காடு மேலே சொல்லும், அந்த பாட்டை கேட்டு தான் மறண்டேன். காடு மேலே சொல்லும் அருவாவேலு, அவன் கதை சொல்ல போகிறேன் கொஞ்சம் நீயுங்கேளு. தெற்கு தசை திருநெல்வேலி சீமையில் வாழ்ந்தான் அவன் அருவாவேலாம் பேர், அந்த களப்பங்கோளமா ஊர், அந்த முருகனோட வேலு ஐயா அருவாவேலாம் பேர். நல்லா அந்த கதை இருந்து ஒரு பாட்டை கேட்டுட்டு இந்த கதையில் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆகி படம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டார். படமெல்லாம் எடுத்து இதுவரைக்கும் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் உள்ளே போட்டு படம் ஃபஸ்ட் காப்பி எடுத்தாச்சு. ஊர்வசியை டப்பிங் கூப்பிட்ருக்கேன். டப்பிங்கெல்லாம் பேசி முடித்தாங்க. வரிக்கணன் ஒரு சின்ன விஷயம் வாங்கோ அப்படின்னு. என்ன மேடம், நான் சாகிறது மாதிரி இது வரைக்கும் 7 படம் நடிச்சிருக்கேன். 7 படமும் அட்டர் ஃப்ளாப்.
நான் செத்தா படம் ஓடாது. இது ம். 8வது படம். ம். இந்த படத்தில் நான் செத்துட்டேன். ம். என்ன மேடம் இது இப்போ வந்து சொல்கிறீங்க? இல்லை எனக்கு இப்போ தான் அது ஸ்ட்ரைக் ஆச்சு, அதனால் சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மாத்திரதா இருந்தால் மாற்றிக்கிங்க இப்போவே. கேர்ஃபுல்லாக இருந்துக்கீங்கன்னா படம் முடிச்சிட்டு டப்பிங் வந்துட்டு அதுக்கப்புறம் துட்டும் இல்லை என்கிட்ட. ம். படம் முடிச்சாச்சு, கிளைமேக்ஸ் மாற்ற முடியாது. நம்ம சாவுனால தான் அவர் பரோலில் வெளியே வராருங்கிற மாதிரி கான்செப்ட் பண்ணியாச்சு. தீமே அதுதான். எனக்கு அப்போவே பகீர்னு ஆகிப்போச்சு. ம். என்னடா டப்பிங்லேயே வார்த்தையே தப்பாக இருக்க, மறுபடியும் படத்தை நான் போட்டு பார்க்குறேன். அந்த படத்தில் நான் நடித்தேன் ஒரு லாயரா, ஒரு சீன். ம். பிக்சர் ஓப்பனிங்கே ஊர்வசி வந்து என்கிட்ட கேட்குறாப்புல, என் புருஷனை எப்படியாவது காப்பாற்றுங்க சார், எப்படியாவது தூக்கில் போடாதீங்க சார். இங்கே வருமா, காப்பாற்றவே முடியாது. கடவுளே நினச்சா கூட இதை காப்பாற்ற முடியாது, விட்டுருப்பாங்க. இது அதான் முதல் ரெண்டாவது சீனா? இதான் முதல் சீனு, முதல் வார்த்தை டைலாக் நம்ம பேசுகிறோம். என்ன இது, அந்த பொண்ணு காப்பாற்ற கேட்டால் நம்ம காப்பாற்ற முடியாதோ, சென்டிமெண்ட்டாக தப்பாக இருக்கு, எல்லாமே போகுது. சரி அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம், முடிஞ்சு போச்சு, நல்லபடியாக ஆயிரும். இது சும்மா அந்த சென்டிமெண்ட்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு படம் அற்று ஃப்ளாப். ம். ஃப்ளாப்னா எப்படி ஃப்ளாப்னா, கையில் இருக்க 70 லட்சமும் போய் ம். பப்ளிசிட்டி 20 லட்சம் எக்ஸ்ட்ரா கடன் ஆகி ம். 90 லட்சம் ரூபா போயிடுச்சு, ஃபுல்லாக போயிடுச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம் ஏரியாவில் ஒரு கிரவுண்டு 1 லட்ச ரூபா தான். ம். வாங்கி போட்டு வந்தால் கிட்டத்தட்ட 70 கிரவுண்டு வாங்கியிருக்கலாம். இன்றைக்கி அது 140 கோடி ரூபா. இதெல்லாம் தெரியாமல், ஒரு இன்வெஸ்ட் பண்ணாமல், சினிமா ஆர்வத்தில் ஒரே படத்தில் எல்லா சாப்டர் க்ளோஸு. கடங்காரங்க வந்தாங்க, ஒன்று ஒவ்வொருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டான். காரை ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டான், ஸ்கூட்டர் ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டான், ஆஃபீஸில் உள்ள சாமான ஒருத்தன் எடுத்தான், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஒரு 20,000 பேலன்ஸ் அவன் ஸ்கூட்டர் தூக்கிட்டு போயிட்டான். எல்லாம் டோட்டலாக கடன் எக்ஸ்ட்ரா வாங்கினது வச்சு இது பப்ளிசிட்டி பண்ணது எல்லாம் லாஸு, பயங்கர லாஸு. என்ன பண்ணு தெரியல, அந்த படம் வந்து ஒரு 40-50 லட்ச ரூபா நம்மளை கடனாக்கி விட்டுருச்சு. எல்லாம் போய் சின்ன சின்ன ரைட்ஸ் விற்றதில் போக ஒரு 40-50 லட்ச ரூபா லோன் ஆகிட்டு சென்னையில் இருக்க முடியாத சூழ்நிலை. ஒரு கிளைமேக்ஸாக ஒரு அந்த படத்தில் ஒரு சண்முகநாதன் ஒரு பெரிய ஐஏஎஸ் போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருந்தார். அவர் ஒரு 3 லட்ச ரூபா அவர்கிட்ட வாங்கியிருந்தோம், ஏதோ ஒரு பப்ளிசிட்டிக்கு. படம் ஓடலனதும் அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு நாள் தற்செயலாக யாரையோ கெஸ்ட்டை கூப்பிட்டு படம் பார்க்க வந்தவர், அப்படி வாங்க உங்கள் வேன்லேயே போயிடலாம்னு சொல்லி என் வேன்லேயே போயிட்டு மாருதி வேன் வச்சுருந்தேன். அவருக்கு இறங்கி டக்குன்னு அண்ணா நகர் போனதும் சாவி எடுத்துக்கிட்டார். தப்பாக நினைக்காதீங்க பார்த்தி, உடனே நம்ம பணம் வாங்க முடியாது, அதனால் நீங்கள் போயிடுங்க, வண்டி எனக்கு வேணும். சார் இல்லை சார், ஆர்சி புக்கு பயணம் அதெல்லாம் போலீஸ்காரங்க தான், நாங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் போங்க. நிராயுத பாணியாக டோட்டலாக பேசாமல் சௌத்ரி சார்கிட்டேருந்து படங்கள் பண்ணி லாபம் சம்பாதிச்சு மறுபடியும் ஜீரோவுக்கு வந்து -20 lakhs போயிடுச்சு. எப்படி வாழ்க்கையை ரன் பண்ணுறதுன்னு புரியல. ஊருக்கு போயிடலாம், இருந்தால் சரியாக வராது அப்படின்ட்டு திருநெல்வேலி போயிட்டேன். திருநெல்வேலி போயிட்டு மறுபடியும் அருவா வேலை பார்க்குறா, தப்பாக இருக்கு, எல்லாமே தப்பாக தெரியுது. படம் ரிலீஸ் ஆகி அற்றுப்பலா பண்ண பார்க்குறேன், டைட்டிலே தப்பாக இருக்குது. அருவா வேலு, யார் வருவா உள்ள, பொம்பளைங்கள்லாம் வருவாள். அருவா வேலுன்னா கத்தி வெட்டு குத்து. ஃபஸ்ட் தப்பு நடந்து போச்சு. ரெண்டாவது டைலாக், மொதல் டைலாகே காப்பாற்ற முடியாது, கடவுளாலே காப்பாற்ற முடியாது மொதல் டைலாக். 3வது டைலாக் ஊர்வசி சொன்ன ஞாபகம், நான் 7 படத்தில் செத்தேன், 7 படமும் ஓடலை, இது 8வது படம் தான், அந்த சென்டிமெண்ட்டும் போச்சு. எல்லாமே ராங் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. அப்போ எங்கள் ஊரில் ஒரு வில்லுப்பாட்டு ஒன்று உண்டு. அந்த வில்லுப்பாட்டை தற்சலாக கேட்குறேன். அது ஒரு கோயிலில் பாடிச்சு, சும்மா கேட்பேன், கொஞ்சம் நேரம் கேட்குறேன். அங்கே மஞ்சம்மாள்னு ஒரு கதை, ஒரு அம்மனை பற்றின கதையை அந்த வில்லுப்பாட்டில் படிக்கிறாங்க. அது நல்லா இருக்க, இதை வச்சு ஒரு இன்ஸ்பிரேட் பண்ணி ஒரு கதை பண்ணலாமே அப்படின்ட்டு. எனக்கு எப்போதுமே இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்தால் நான் அதை முதல்ல பாட்டாக்குவேன். இந்த ஒரு பாட்டு வச்சு ஒரு வில்லுப்பாட்டிலேயே ஒரு கதையை ஃபோக்கில் பண்ணேன்னு ஃபஸ்ட் டைம் சினிமாவில் ஒரு வில்லுப்பாட்டில் ஒரு கதை ஆரம்பித்து வில்லுப்பாட்டில் இன்டர்வல் கொண்டு வந்து வில்லுப்பாட்டிலே கிளைமேக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கெல்டன் ரெடி பண்ணேன். வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டோம், ஒரே ஒரு ரைட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு கட்டம் கட்டுறேன். 60 கட்டம் போட்டு எப்படி நம்ம தோற்றோம், 100 படத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணோம். ஆனால் நாம் படம் பண்ணும்போது எதையுமே பார்க்காம அட்டர் ஃப்ளாப் ஆகி போச்சு. நம்ம பண்ணும்போது தப்பாகிடுச்சு, எப்படி ஆச்சு, ஜெயிச்சாகணும், எழுதுவோம் சென்டிமெண்ட்டு. அப்போ அம்மன் படம் ஓடிட்டுருக்கு, தமிழ்நாடு பூரா பெரிய ஹிட், ஆஸ்கார் ரவி வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டேன். அந்த படத்தையும் போய் பார்த்தேன் நான். பெண்கள் கூட்டம் சாரையாவது நிற்கிறாங்க அம்மன் படம் பார்க்க. இவ்வளோ பெண்கள் வரத்தானே செய்கிறாங்க, மறுபடியும் பண்ணுவோம், பக்தி படமே பண்ணுவோம். கே சங்கர் சார் இருந்தாங்கன்னு 60 கட்டம் கட்டி, முதல் சீன் இப்படி இருக்கணும், 2வது சீன் ஒரு காமெடி வரணும், 3வது சீன் ஒரு அருமையான சாங் வரணும், 4வது சீன் பண்ணணும், இன்டர்வல் பயங்கர ஷாக்காக இருக்கணும். இப்படி ஒரு கலர் பண்ணி ஒரு படம் பண்ணுவோமேட்டு அப்படி ஒரு ஸ்கெல்டன் பண்ணி ரெடி பண்ணி ஒரு வில்லுப்பாட்டிலே கொண்டு வந்து ஒரு கதையை பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். அந்த வில்லுப்பாட்டு ஒரு நல்ல ஒரு அருமையான கதை. ஒரு மஞ்சம்மாள்னு ஒரு கதை. அவள் வந்து ஒரு சாதாரண கோவில் பூசாரியோட மகள். அந்த ஊர் ஜமீன்தார் ஆசைப்படுவான், அவளை கல்யாணம் பண்ணுவான். கர்ப்பஸ்திரியாக இருக்கும்போது அவளை கொன்றுவான், கொண்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்குவான்.
இப்போ அந்த கண்ணாத்தாள் பழி வாங்குவா, அம்மனா மாறி பழி வாங்குறா அப்படிங்கிறது அந்த வில்லுப்பாட்டில் லைட்டாக இருந்துச்சு. அதை அப்படி இன்ஸ்பிரேஷன் எடுத்தது, எமோஷனல் பண்ணி ஒரு பாட்டு. கண்ணாத்தாளை அடித்து அவங்க கொன்றுவாங்க, கொன்று தீய வைப்பாங்க. அப்போ நாங்கள் ஒரு பாட்டு எழுதணும். அப்போ கண்ணாத்தாளை பற்றி ஒருத்தன் கேட்பான், பக்கத்தில் வில்லு போடுறவன் ஒருத்தன் கேட்பான், கண்ணாத்தாளை அடித்து கொண்டுட்டாங்களே, எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டாளா அப்படின்னு. அப்போ இந்த குஷ்பு பாடும், கட்டியிருந்த பட்டு சேலை எரியவில்லை, வச்சிருந்த மல்லிகைப்பூ கருகவில்லை, பூசியிருந்த மஞ்சள் முகம் வாடவில்லை, டங் 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 அந்த சமாதிக்கு போயிட்டு 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 அப்படி டமான்னு சமாதியை உடச்சி வெளியே வந்தால் அந்த அம்மா கண்ணாத்தா அப்படி சூழத்தோட திரும்பி பாப்பா. கண்ணாத்தா ஆவேசம் தொடரும். இல்லை இன்டர்வல் வச்சுக்குவோம். சௌத்ரி சாரை பார்க்க வரேன். யாரை பார்க்கன்னு தெரியல. சென்னையில் ஃபஸ்ட்டு படம் அட்டர் ஃப்ளாப் கொடுத்துட்டு எங்கே போய் பார்ப்பீங்க, யாரை பார்ப்பீங்க? அப்போ எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, சௌத்ரி சாரை பார்ப்போம். இல்லைன்ட்டாருன்னா திரும்பி ஊருக்கு போகிறது, ஊரை பார்த்து போயிடலாம். ஊரில் விவசாயம் அது இதெல்லாம் இது போயிடலாம். ஃபைனலாக வரேன். வந்தால் கண்ணா ஃபஸ்ட்டு நான் மாரியம்மானு தான் டைட்டில் வச்சுருந்தேன். சந்தன மாரியம்மான்னு டைட்டில் வச்சுருந்தேன். பஸ்ஸில் வந்துகிட்டே இருக்கேன், திடீர்னு ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகுது. சைடில் அப்படி எட்டி பார்த்தா கண்ணாத்தாள்னு ஒரு போல்டாக ஒரு பஸ் எழுதி அப்படி கிராஸ் ஆகுது. கண்ணாத்தாள் டைட்டில் நல்லா இருக்கா, மாரியம்மாங்கிறது பழசாக இருக்கா, இது ஓகேவாச்சுன்னு சொல்லி டைட்டில் மாற்றிடுவோம், கண்ணாத்தாள். சௌத்ரி சாரை பார்க்க வந்தேன். இதே ரியாக்ஷன் தான் சௌத்ரி சார். அடிமீசியில் கை வச்சுருந்தார். வேண்டாம் சார், நம்மளை பார்க்கணும். எல்லாம் போயிடுச்சா? போயிடுச்சு சார். அதான் சினிமா. சினிமாவில் எல்லோரும் அள்ள முடியாதியா, இருக்கணும். என்ன எதுக்கு வந்தீங்க? சூரியவம்சம் வாங்க சொன்னல, பிராப்தம் இல்லை. எவ்வளோ பேர் படிச்சு தெரியுமா? திருநெல்வேலி 1 கோடி ரூபா பண்ணியிருக்கு. எல்லாம் ஊர்லையும் கண்ணாப்பு நாட்டு. ஆமாம். பொண்ணேன் இப்போ என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னாரு. எனக்கு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. என்னடா ஒரு கதையை சொல்லி நம்ம கதை எழுத்து இவர் வந்து இப்படி வந்தது போய் டிஸ்கரேஜ் பண்ணுறாருன்ட்டு. சார் ஒரு கதை சொல்லதுக்காக. கதையா? ஃபஸ்ட் படமே அட்ரு ஃபிளாப். யார் கதை கேட்பா, யார் படம் எடுப்பா? சார் உங்கள்கிட்ட கதையை சொல்லலான் இருக்கேன், சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா நான் ஊருக்கு போய்ட்டேன் சார், இந்த ஐடியா விட்டுறேன். சரி பார்த்துட்டே இருந்தார். என்ன யோசிச்சாரோ தெரில. வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 9 o'clock வாங்க கேட்போம். இப்போ நான் திங்கக்கிழமை பார்த்துருக்கேன், செவ்வாய் புதன்கிழமை ஏதோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். நல்ல நாளில் பார்ப்போன்னு போய்ட்டேன். புதன் வியாழன் 2 நாள் டைம் இருக்குது. இவர்கிட்ட கதை சொல்லி நம்ம ஓகே பண்ணணும். இது வாழ்க்கையில் ஒரு பெரிய வாழ்வான கட்டம், முக்கியமான கட்டம். நான் ஒரு 60 கட்டம் போட்டு தான் கதையை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஒன்றும் இது சொல்கிறது, அவர் ஒரு ஹிந்திக்காரராக இருக்கார், அந்த நேட்டிவிட்டி தெரியாத இவர்கிட்ட எப்படி நம்ம கதை சொல்ல போகிறோம்? ரைட், அவருக்கு நேட்டிவிட்டி இருக்கோ இல்லையோ, ராஜஸ்தானியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் கதையை ஒட்டச்சு சொல்லிடுவோம் அப்படின்னு அந்த கதையை ஃபுல்லாக கண்ணாடிக்கு முன்னால் நல்லா 2-3 நாள் ரிஹர்சல் பண்ணிட்டேன். கண்ணாடியை சௌத்ரியா நினச்சிட்டு அப்படி பாட்டு பாடுறது, கதையை சொல்கிறது, இப்படிலாம் பயங்கர கிராண்டாக பண்ணி தளபடம் ஆக்கிட்டேன். கதையை வந்து சங்கு தடை இல்லாமல் சொல்லிடணும், அதுதான் லைஃப். ஆனால் சௌத்ரி சார் கரெக்டாக வந்தார். ரெடியா இருந்தார். கண்ணை மூடிக்கிட்டார். எனக்கு கண்ணை மூடுறது கொஞ்சம் வசதியாக போச்சு. எனக்கு கைலாசத்திலே ஒரு நாள் அந்த வல்லரக்கனாகப்பட்டவர் முடிக்கிறாரு. என்ன ஒரு திடீர்னு ஒரு பாட்டு சத்தம் கேட்குது, நிற்காரு. பாட்டில் வந்து கதை ஆரம்பிச்சார். எப்படி வந்துட்டார். வல்லராங்கப்பட்ட கடும் தவம் இருக்க, எப்பேற்பட்ட தவம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். ஐயா ஊசை மூணாங்க தவம் இருக்க, ஆமா தவம் இருக்க. இப்படி ஒரு பாட்டு வருது சார். ஒரு லேடி எந்திக்கிறாங்க சார். இந்த கதையே கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. இதே ஊரில் பிறந்து இதே ஊரில் வாழ்ந்தாலே கண்ணாத்தா, அவள் கதையை படியம்மா, அப்படியே பாடிடுவோம். தன்னாதக்கு தசசி மயிலாம் திருநவேலி சீமையில பூஞ்சோல கிராமத்தில் சண்முகம் பிள்ளையாம் பேரு, 5 புள்ள பெத்தாம் பாரு, அவன் சண்முகம் பிள்ளையாம் பேரு. அதில் மூத்தவளம் கண்ணாத்தா, அவ கதையை கொஞ்சம் கேளு, அவ கண்ணழக காண்பதற்கு கண்கள் 1000 வேண்டும், அந்த அழக அவ கூந்தலை பார்க்கறதுக்கு அப்படி வேணும் இப்படி வேணும் போட்டு அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் சார். ஒரு பாட்டு சார், ஒரு கரகாட்ட பாட்டு சார். கதையை ஃபுல்லாக வடிவேல் காமெடி சூனாப்பானான அதில் ஒரு புதுசாக ஒரு ட்ராக் வரும். வடிவேல் லைஃப்பில் ஒரு திருப்பு முனையான படம். ஆமாம், அருமையாக. ஆமாம், அதில் விஷம் குடிக்கிற காமெடி கூட நானே ஆக்ட் பண்ணியிருப்பேன். அது மாதிரி அந்த சீன்லாம் வச்சு காமெடியும் எழுதிட்டேன். நான் சொன்னேன் கட்டம் கட்டணும், இதில் வடிவேல் காமெடி வரணும், இதில் இது வரணும், இதில் இது வரணும், இது லிங்க் பண்ணி கதை பண்ணிட்டேன். கதை ஃபுல்லாக கேட்டார். 2 hours கேட்டார். 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி வரைக்கும் கதை ஃபுல்லாக கேட்டார். கேட்டு அப்படி பார்த்தாரு. கதை நல்லா சொல்கிறீங்க, இதே மாதிரி எடுத்துருவியா? எடுத்துருவியா? கதை சொல்கிற ஓகே, எடுத்துருவியா? இல்லை சார், கண்டிப்பாக எடுப்பேன் சார். ஒரு படம் தப்பாயிடுச்சு சார். என்ன டைட்டில்? கண்ணாத்தாள் சார். யோ கண்ணாத்தா பொண்ணாத்தாலாம் என்ன டைட்டில்? சூரிய சூப்பருக்குள்ளே போய் கண்ணாத்தா டைட்டிலாம் எப்படியா வச்சு படம் எடுக்கிறது? சூரியவம்சம், லவ் டுடே, ரோமியோ ஜூலியட் நான் போயிட்டுருக்கேன். அப்படி ஒன்றும் புரியலை. சரி ஒரு ஐடியா பண்ணுவோம் இரு. சுரேஷ் வா,
கூப்பிட்டார். அவருடைய பையன், மூத்த பையன் வந்தாங்க. இவர் ஒரு கதை சொன்னார்ப்பா, அது கொஞ்சம் லேடிஸ் அப்பீலாக இருக்குது, பட் நம்ம பேனரில் பண்ண முடியாது. இவர் பேனரில் ஜெமினியில் போயிட்டு ஒரு பேனரில் க்ரியேட் பண்ணி அவர் ஒரு நம்ம ஃபைனான்ஸ் பண்ணிவிடுவோம், அவர் ப்ரொடியூசராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரியாங்கிட்ட எவ்வளோ பட்ஜெட் உங்களுக்கு ஆகும்? ஒரு 1 crore ஆகும் சார். ஒரு 20 கொடுத்தா போதுமா? ஓகே சார். 20 5 பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் டப்பிங், ரீரெக்கார்டிங் இந்த மாதிரி வாங்கிக்கிறேன் சார். ஒரு சின்ன ஐடியா நம்மளுக்குள்ள. சொல்லுங்கள் சார், ஃபஸ்ட்டு ஒரு 20 லட்ச ரூபா தரேன், நீங்கள் ஒரு 10 நாள் ஷூட் போயிட்டு வாங்க, பார்ப்போம், நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவோமா அப்படின்னு. சரி சார். அதே மாதிரி நான் போயிட்டு இளையராஜா கையில் காலில் விழுந்து அவர்கிட்ட ஒரு பாட்டெலாம் வாங்கி இந்த வில்லுப்பாட்டுலாம் போட்டுக்கிட்டு செட் பண்ணி திருவிழாலாம் எடுத்து அங்கே ஒரு ஊரில் திருவிழான்னு போட்டு ஒரு 10 நாள் ஷூட் பண்ணி காமிச்சேன். நல்லா இருக்கியா, சொன்னதை விட தாண்டியே எடுத்துக்கிட்டு இருக்க, அதுக்கு இன்னும் 2 பேமெண்ட்டை சேர்த்து கொடுத்துருப்பான், மொத்தமாக படத்தை முடிச்சுட்டு வரட்டும். அப்புறம் படம் ஃபுல்லாக ரீரெக்கார்டிங் அதுக்கு இதெல்லாம் இளையராஜா போட்டு படமே ஒரு வேறு மாதிரி கலர் கம்பீரமாக ஆயிடுச்சு. டிடிஎஸ்லாம் பண்ணி படம் தேவசீதையில் வந்து பார்த்தாரு. வடிவேல் காமெடிக்கு விழுந்து சிரித்தார். படத்தையும் பார்த்தாரு. அந்த எமோஷனலாக அடி மேடம் அந்த உரிமை கிருமி போக்கு அப்படியே படம் பார்த்துட்டு நாளைக்கு காலைல ஆஃபீஸ் வாங்க, இந்த படத்தை வேணா சூப்பர் குட் பேனருக்கு மாற்றிடுவோமா? சார் உங்கள் படம் சார், நான் சென்சார் வரைக்கும் நான் பண்ணிட்டேன், உங்கள் பேரில் இந்த படத்தை அப்படியே உங்களுக்கு அருமை. எனக்கு ஒன்றும் உனக்கு என்ன வேணும் சார், நீங்களாக பார்த்து என்ன கொடுத்தாலும் ஓகே சார். நீங்கள் என்ன சார் என் வாழ்க்கையில் லைஃப் கொடுத்த மாதிரி எனக்கு நீங்கள் பண்ணால் எனக்கு இன்னும் சந்தோஷம். சூப்பர் குட் பேனர்னால் எல்லோரும் வாங்கிடுவாங்க, ஒரு ஃப்ரீ ரீச் நல்லா கிடைக்கும் சார். ஓகே, உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா தரேன் வச்சுக்கோ. படம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு அவன் படம் 2 ரூபா 2.5 கோடி ரூபாய்க்கு அப்போ நல்ல வியாபாரம் ஆச்சு. அவர் பண்ணனால தெலுங்கு 50 லட்ச ரூபா சூப்பர் வியாபாரம் பண்ணார், நல்ல பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் போய் பார்க்க போயிருந்தேன். யோ வெற்றி படம் கொடுத்துட்டையா ஒரு மாதிரியா, என்ன ஆச்சரியமாக இருக்கியா, அடுத்து ஒரு படம் ஒன்று இருக்கலாம்யா, திருநெல்வேலி ஏதோ ஒரு கதை, வேறு ஒரு பிரபு வேறு ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணி அந்த அழகப்பெண்ணை பையனும் அதில் நடிக்கணும், அழகப்பெண்ணை கேட்டுட்ருக்காருயா, அதை வச்சு ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டு வாயார், அது ஒரு படம் பண்ணிடலாம். பிரபு சார், கரண், அழகப்பெண்ணை பையன் உதயா இவங்களாம் வச்சு திருநெல்வேலி படம். முதல் 2 படத்தில் நட்சத்திரங்கள் எப்படிப்பட்ட ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுத்தாங்க? நாசர்ட்ட ஒரு நல்ல ஒரு குட் ஹேபிட்லாம் உண்டு. ஒரு டைரக்டர்னால் அதுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுப்பாரு. எனக்கு அந்த படம் பண்ணும்போது எனக்கு இன்னும் ட்ராபேக்காக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஒன்றும் கொஞ்சம் ராங் சென்டிமெண்ட் இருந்துச்சு. நெப்போலியன் சார் நகைச்சுவை நடிகரில் ஒரு பக்கம் விவேக், இன்னொரு பக்கம் வடிவேல். திருநெல்வேலி படம் பார்த்துட்டு தான் கலைஞருக்கு போட்டு காமிச்சார் அழகப்பண்ணை. கலைஞர் படம் பார்த்துட்டு தான் என்னையா பெரியார் மட்டும்லாம் பெருசாக சொல்லியிருக்கீங்க கதையில். உடனே வீரமணி சாருக்கு ஃபோன் போட்டு, உங்கள் இதெல்லாம் பெருசாக பண்ணியிருக்காயா, அவனுக்கு ஒரு அவார்டை கொடுங்கயா. கலைஞர் தான் ரெக்கமெண்ட் பண்ணி. ரம்யா கிருஷ்ணன், இன்னொரு பக்கம் விஜயசாந்தி, 2 பேரும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ரம்யா கிருஷ்ணன் ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க. மேடம் டேக் ரெடி அப்படின்னா அப்படி ஒரு கம்பீரமாக இருப்பாங்க. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. விஜயசாந்தி கிட்டத்தட்ட ரம்யா கிருஷ்ணன் மாதிரி தான், ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க. பண்ணாரியம்மன் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.